வெல்கம் டு எம்எஸ் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்களோட விஜய். நான் டயட்டிஷியன் கம் லைஃப் ஸ்டைல் மெடிசன் கோச்சா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரம் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, டாக்ஸின்ஸ் பத்தி, நேச்சுரல் ஃபுட்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள் எப்படி நமக்கு சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரை வளர்க்கக்கூடிய உயிர்த்தன்மை உள்ள அனைத்து உணவுப் பொருட்களுமே அன்னமும். ஸோ அதாவது நம்ம சாப்பிட்ற கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இது எல்லாத்துக்குமே உயிர்த்தன்மை உள்ளது. இது எல்லாமே நம்மளோட உணவுப் பொருட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி சாப்பிடணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஒரு பூஜை சாமி கும்பிட போறோமோ அதே மாதிரி நம்ம உட்காந்து சாப்பிடணும். ஓகே, ஸோ அப்ப அந்த உணவுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து நம்ம சாப்பிடணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ சாப்பாடு உங்களுக்கு தோஷம் ஆகக்கூடாது. அதாவது உங்களுக்கு நோய் தர மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. இன்னொன்னு அளவுக்கு மீறியும் சாப்பிடக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம், நம்ம வீட்டுல மோஸ்ட்லி எல்லாரும் நிறைய விஷயம் திட்டுவாங்க, குளிச்சுட்டு சாப்பிடு, குளிக்காம சாப்பிடாது அப்படின்றதுதான் ஜென்ரலா அம்மா எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்றைய நாடகத்துல ஐயோ ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு வீக்கெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நமக்கு குளிக்காம சாப்பிடுவாங்க. சரிங்களா, நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கு. ஸோ குளிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணுமா, அதுலயும் நல்ல ட்ரெஸ் போட்டு நம்ம உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கிற முன்னோர்கள், நம்ம இஷ்ட தெய்வங்கள் இவங்களெல்லாம் நினைச்சிட்டு சாப்பிடணும். அப்படின்னா என்னன்னா ஒரு கிராட்டிடியூட் அப்படின்ற மாதிரி அவங்க வேண்டிட்டு நீங்க சாப்பிடணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கோபத்தோடையும் மன சஞ்சலத்தோடையும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சயின்டிபிக் ரீசன் இருக்கு அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்போம். ஸோ இந்த சயின்டிபிக் ரீசன் ஏன் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.